அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் தேவ சமூகத்தில் கூடியவரை மகிமைப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை தியானிக்கும்படி தேவன் தந்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஓகே, கொலோசேர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. கொலோசேர் 2:8. கொலோசேர் 2:8 படிக்கும்போது லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயங்களையும் உலக வழிபாடுகளையும் பற்றினது இல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு வளர்கிறோம். இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கு சொந்தமாக இல்லை. இந்த உலகத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்க போகிறதும் இல்லை. இது நமக்கு ரொம்ப தெளிவான காரியம். நமக்கு நிரந்தரமான நித்தியமான ஒரு ராஜ்யத்தை தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு சென்று இயேசுவை போல ஒரு பூரணமான நிலையில் அவரோடு கூட வாழ்வோம் என்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் கூடுதல் குறையெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால தான் எப்போதும் செய்தியை சொல்லுகிறோம். மனசை பரலோகத்திலேயே வச்சு தேவ சித்தத்தையே அனுதினம் செய்யும்படி அர்ப்பணித்து தேவ ஆவியை பெற்று அந்த நடத்துதலுக்கு அடங்கி நடப்பதிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், பிடிவாதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதில் எந்த அளவு நாம் தெளிவாய் உறுதியாய் இருக்கிறோமோ அந்த அளவு நாம் தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கும்படி நமக்கு தேவன் உதவி செய்கிறார். அதுதான் உண்மை. நம்ம எந்த அளவு தேவ சித்தத்துக்கு ஏற்ற கனிகளை கொடுக்குறோமோ, கொடுக்க அர்ப்பணித்து செல்லுகிறோமோ அந்த அளவுக்கு அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்தில் வாழ அனுபவிக்கிறார். அனுமதிக்கிறார். சரி, அப்போ இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இது ரொம்ப அடிப்படையான விஷயம். அப்போ இந்த உலகத்தில் வாழும்போது, கொஞ்ச காலம் வாழும்போது இந்த லோகம் அது வந்து சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வருது. லோகம் என்றால் உலகம்னு அர்த்தம். அப்போது உலக பிரகாரமான ஞானம், தந்திரம், பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. அவைகளினால் நாம் கொள்ளை கொண்டு போகப்படக்கூடாது. தட் மீன்ஸ் இந்த உலகத்தின் ஞானம், அழிவுக்குரிய காரியங்களை குறித்த ஞானம், புத்தி, விவேகம், அதை இப்போ நீங்கள் மீடியாஸ்லையும் சரி பத்திரிகைகளும் சரி பேசுகிற செய்தி எல்லாமே நான் நியூஸஸ் எல்லாம் கவனிக்கிறது உண்டு. இந்த உலகம் ஏதோ நிரந்தரம் போலவும் ஏதோ அதே வச்சு என்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் செய்திகளையும் விளக்கங்களையும் சொல்லி அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உலக மனிதர்கள் அதுக்குள்ளே போய் மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்கிறாரு. நமக்கு வந்து இது ஒன்றுக்கு உதவாது, இது தீ கொடுக்க தான் வச்சுருக்குன்னு தெரிஞ்சதுனால நம்ம அதுக்குள்ளே ரொம்ப நம்முடைய அறிவை, நம்முடைய மனசை செலுத்தாததுனால தான் கொஞ்சம் சமாதானமாக இருக்கிறோம். இதுக்குள்ளே ரொம்ப செலுத்தணும்னு சொன்னால் நமக்கு மண்டை குழம்பு, நமக்கு பிராந்து பிடிச்சி போயிடும், பைத்தியம் பிடிச்சிடும். அதுதான் உண்மை. அதை தள்ளிக்கிட்டு, அதாவது லௌகீக ஞானம், இந்த மாதிரியான காரியங்கள் நம்மை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். அது உலகத்தில் உள்ள வழிபாடுகளை பற்றி பேசுது, உலக பாரம்பரிய மரபுகள் பல காரியங்களை பற்றி பேசுகிறது, பேசி அதை பொழுதுபோக்கி கொண்டே இருக்கிறது. அதுக்குள்ளே சென்று நம்முடைய ஆத்மாவை நாம் இழந்து போகக்கூடாது. நாம் அடைய வேண்டிய ஞானம் இருக்கிறது. அது தெய்வீக ஞானம். அல்லேலூயா. அது தேவனால் வெளிப்பட்ட தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று பவுல் சொல்வார் இன்னொரு இடத்துல. அது பிரபஞ்சத்தின் பிறப்புகளுடைய ஞானத்தை அல்ல, தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவ ஞானம் பூமிக்குரியதில்லை, அழிவுக்குரியதில்லை, அனித்தியமானதில்லை, நித்தியமானது. பல வேளை நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, அனித்தியமான காரியங்களை குறித்த ஞானமும் சிந்தையும் எந்த அளவு நம்மை ஆக்கிரமிக்கிறதோ அந்த அளவு அது அழிவுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை, நம்முடைய ஆன்மாவை இழுத்து செல்லுகிறது. எந்த அளவு நித்திய ஜீவனுக்கேற்ற மகிமைக்கேற்ற சிந்தனைகளினாலே நாம் நம்முடைய மைண்டு, நம்முடைய அறிவு நிறைந்திருக்கிறதோ அந்த அளவு நித்திய ஜீவனுக்கேற்ற ஒரு பலன் நமக்குள்ளே உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவதுதான். நீங்கள் வந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினாலும் சொல்லுது, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனமாக இல்லாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டது. அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தை அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக
ஏற்படுத்தினதும் மறைவாக இருக்கிறதுமா இருக்கிற ரகசியமான தேவனுக்கு ஏற்ற ஞானத்தையே நாம் பேசுகிறோம். ஹல்லேலூயா. சரி, அப்போ நம்முடைய அறிவு, நம்முடைய மனசு தேவனுக்கேற்ற நித்தியத்துக்கேற்ற அறிவினாலும் ஞானத்தினாலும் நிரம்பி இருக்க வேண்டும். நீங்கள் நல்லா கவனிங்க. உலக பிரகாரமாக நாம் ஒரு வேளை சாதாரணமாய் தோற்றம் அளிக்கலாம் இல்லையா? நமக்கு உலக பிரகாரமாக எந்த விதமான ஒரு மதிப்பும் மரியாதை எல்லாம் இருக்கலாம். ஆனால் தேவனுக்குள்ளே நாம் விளையாட பெற்றவர்கள் அல்ல இல்லையா? உலகத்துக்கு விளையாட பெற்றவர்கள் அல்ல, தேவனுக்குள்ளே நாம் விளையாட பெற்றவர்கள். இந்த அறிவு நமக்கு வேணும். அப்போ தேவனுடைய ஞானத்துக்கு ஏற்ற காரியங்கள் எந்த அளவு நமக்குள்ளே இருக்குதோ அந்த அளவு தான் நாம் தேவனுக்கு ஏற்ப ஞானம் உள்ளவர்கள் அல்லது விளையாட பெற்றவர்கள். நான் அதை அடிக்கடி சொல்கிறது உண்டல்ல, ஏதோ ஒரு தொழுகைக்கு வர்றோம், பாட்டு பாடுறோம், கையடிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அப்படி அல்ல. நாம் அதாவது அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய வேண்டும் என்பதுதான் 2 Corinthians 3:18 இல்லையா? ரோமர் 12:2 வாசிக்கும்போது தேவனுக்கு பெரிய நன்மை பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்து மனம் புதிதாகிற அனுபவம். நல்ல கவனிங்க, நம்முடைய மனம் புதிதாகிற அனுபவம். புறம்பான மனுஷன் அழிஞ்சிட்டு வருது, பலவீனப்படுது, அதை பற்றி கணக்கெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் மனம் தேவ சிந்தை அறிவு ஞானம் சாயலுக்கு ஏற்ப மறுரூபப்பட வேண்டும் என்ற அடிப்படையை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ நம்முடைய மனமானது இந்த உலகத்தினுடைய போக்குக்கு பாரம்பரியங்களுக்கு வழக்கங்களுக்கு நம்பிக்கைகளுக்கு ஏற்ப சிந்திக்க கூடாது என்பதுதான் இந்த அடிப்படை. லௌகீக ஞானத்தின் பிடிக்குள்ளே நாம் சிக்கக்கூடாது. ஏன்னா அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. இப்போ முதலாவது 1 தீமோத்தேயு 6:20 1 தீமோத்தேயு 6:20 ஞானமன்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு என்று இருக்கு. இங்கே இருக்கு, அந்த வார்த்தையை கவனிக்கணும். பொய்யா ஞானம் என்று உலகத்திலே மதிக்கப்படுகிறது, பெயர் பெற்றிருக்கிறது, அநேகர் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது பொய்யான ஒரு காரியம், அது உண்மை அல்ல. இப்போ அடுத்தது அந்த கொள்கைகள் விபரீதமானவை. அதுதான் அந்த நமக்கு முக்கியமான காரியம். ஞானம் என்றோ பாரம்பரியம் என்றோ மரபென்றோ உலக வழக்கம்னு நடக்கிற அநேக காரியங்கள் விபரீதமானவை. விபரீதமானவனா தீமையான விளைவுகளை நம்முடைய ஆத்மாவுக்கும் சரிதான் சரீரத்துக்கும் சரிதான் ஏற்படுத்தக்கூடியது. அது ஜனங்களுக்கு புரியலை. அவங்களுக்கு இது தீமை பயக்கக்கூடியது, இது நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்முடைய ஆத்மாவை அழிக்கிறது, நம்முடைய வாழ்வை அழிக்கிறது, தேவனை விட்டு பிரிக்கிறது, அந்த சிந்தை வர்றதில்லை, அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லை. அந்த அளவு அவருடைய வாழ்க்கை சிந்தனை அறிவு நிலை உலகத்தில் நிறைய காரியம் இருக்குது. நீங்களே சிந்தையை ஓட விட்டால் உங்களுக்கு தெரியும். இது எந்த அடிப்படையில் நமக்கு நன்மையானதா? இது ஒவ்வொரு செயலையும் எடுத்துக்கொள்கிறோம். ஒரு செயலை எடுக்கின்றோம், ஒரு காரியத்தை எடுக்கின்றோம், ஒரு மரபை எடுக்கின்றோம், அல்லது ஒரு பழக்க வழக்கத்தை எடுக்கின்றோம். இந்த பழக்க வழக்கம் எனக்கு ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியதா தீமை செய்யக்கூடியதா? இப்போ குடிப்பழக்கத்துக்கு ஒருவர் அடிமைப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அநேகருக்கு இது தனக்கு சரீரத்தை கெடுக்குங்கிற உணர்வு இல்லாமல் ஒரு பக்கம் கொஞ்சம் போல சிந்தை வந்தாலும் அதை உணராதவர்களாக எப்படி அடிமைப்பட்டு தங்களை அழித்து கொண்டிருக்கிறார்களோ இது போல தான் இந்த காரியம் என்னுடைய மனசுக்கு என் ஆத்மாவுக்கு என் வாழ்வுக்கு தீங்கு பயக்கிறதுங்கிற உணர்வே இல்லாமல் சரியா தங்களை அதாவது அந்த வசனம் எப்படி சொல்லுது? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனமா அது திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதே தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தி. இங்கே என்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கரை. என்னதான் கரை? நம்முடைய ஆத்மாவை இந்த உலகம் கரைப்படுது தான். இந்த உலகத்தினுடைய நம்பிக்கைகள் வழக்கங்களுக்குள்ள எந்த அளவு இறங்குகிறோமோ அந்த அளவு ஆத்மாவை அதை கரைப்படுத்துகிறது என்கிறதான ஒரு காரியத்தை இங்கே நாம் கவனிக்கிறோம். சரி, அப்போ இப்படி இந்த லௌகீக ஞானம் பொய்யான பெயர் பெற்றிருக்கிற ஞானம் அது விபரீதமானது, அது ஆத்மாவை கரைப்படுத்துகிறது. அப்போ இப்படி இந்த கரைப்படுத்துகிற இந்த லௌகீக ஞானத்துக்குரிய பல மரபுகள் வழக்கங்கள் அது எந்த பின்னணியிலிருந்து வருகிறது என்று சொன்னால் நீங்கள் எபேசியர் 2:2 அதாவது 2:2 முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். அதில் நம்முடைய மனசு மாம்சம் விரும்பினபடி செய்து தண்டனைக்குரியவர்களாக வாழ்ந்தோம். இங்கே கவனிக்கிற ஒரு விஷயம், இந்த பாரம்பரியங்கள் இந்த மரபுகள் இந்த லௌகீக ஞானங்கள் இந்த உலக வழக்கங்களுக்கு பின்னால்
ஒரு பவர் இருக்குது. என்ன இருக்குது? ஒரு பவர். அது என்ன பவர்? அது ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவியாகிய பவர். இதுதான் விஷயம். வெளிப்பிரகாரமாக பார்த்தா அது ஏதோ சாதாரணமானது போல தெரியுது நமக்கு. அதனால தான் நீங்கள் 1 பேதுரு 1:18 முன்னோர்களால் வீணாய் அனுசரித்து வந்த பாரம்பரிய நடவடிக்கைகள் என்று மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ன இருக்கு. அப்போ இந்த பாரம்பரிய நடவடிக்கைகள் பல உலகத்தில் இருக்கிறது தீமைக்கு எதுவானது அல்லது ஆகாயத்து அதிகார பிரபுவின் செயலில் நடக்கிறதுனால தான் அதிலிருந்து ஆண்டவர் நம்ம விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. விலை கொடுத்து வாங்குறாரு. இது ரொம்ப நுட்பமான விஷயம். பார்வைக்கு இதெல்லாம் சாரம் இல்லை, இது என்னது பெரிய காரியமா அப்படின்னு உங்களுக்கு தான் என்ன பெரிய பாவம் கொலையாக செஞ்சுட்டேன் என்று சொல்ல அப்படி அல்ல. உண்மையில் இது ரொம்ப அதிகமாக நம்முடைய ஆத்மாவை பாதிக்கிறது. தேவனுடைய உறவிலிருந்து அது வழுக்கி விழ வைத்து விடுகிறது என்பதை இந்த பகுதியில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு காரியத்துக்கும் இது நன்மையாக இருக்கிறதா இது தீமையாக இருக்குவாங்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு தான் நம்ம செயல்படணும். அப்படி இல்லாமல் ஏன்னா நீங்கள் கிறிஸ்தவ சூழ்நிலை சபைகள்லையும் ஒவ்வொரு சபைகளையும் பலவிதமான நம்பிக்கைகள், மரபுகள், வழக்கங்கள், செயல்நிலைகள் இருக்குது. அது எப்படி அவர்களுக்கு தீமையாக அமைகிறதுங்கிறது அவங்களுக்கு புரியலை. நான் கொஞ்சம் அலிபா வயசுலேருந்தே ஒவ்வொன்றா சிந்திப்பேன். இது ஏன், இது எதுக்கு, இதனால் நன்மையா தீமையா, இதுக்கு இதனுடைய விளைவு என்ன என்று சிந்திக்கும்போது டோட்டலி எல்லா காரியங்களும் ஏதோ ரீதியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தீமை செய்யக்கூடாதாக இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் தான் இந்த வசனங்களுடைய அறிவு வந்த பிறகு ஓஹோ அதுதான் இந்த உலகத்தினுடைய வழக்கங்கள் செயல்பாடுகள் எல்லாம் பிசாசனுடைய ஆளுகையில் கிடக்கிறதுன்னு சொல்லியிருக்கு என்பதை நான் விளங்கி கொண்டேன். அப்போ நாமளும் அப்படிப்பட்ட அதை புரிந்து கொண்டவர்களாக இந்த தீமையை குறித்து அறிவுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ரோமர் 14:13 எவரும் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடக்கூடாது என்று சரிதானே? ரோமர் 14:13 தடுக்கலையும் இடறுதல்களையும் போடக்கூடாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்களா. வசனம் தப்பிட்டா? ரோமர் 14:13 இல்லையா? அது என்ன சொல்லுது? சரி, ரோமர் 13 வசனம் தப்பினா விட்டுருங்க. தடுக்கலையும் இடறல்களையும் வார்த்தை இருக்கா? சரி. தடுக்கல் இப்படி இருக்க ஒருவர் இருப்பமாக சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடறலையும். சரி, அப்போ இடறல், இந்த இடறல் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும்படி சொன்னால் ஒரு ஆள் இந்த வழியிலோடி தான் நடந்து போவான், அவனை கீழே தள்ளி போடணும். கவனிக்கிறீங்களா? ஒரு நபர் இந்த வழியில தான் கடந்து போவான்னு நமக்கு தெரியும். அந்த ஆளை கீழே தள்ளி போடணும்னா என்ன செய்வோம்? அந்த ஆள் வார நேரம் பார்த்து ராத்திரியோ எங்கேயோ அந்த இடத்துல என்ன ஒரு கல்லை கீழே வச்சிடணும் தெரியாமல். அந்த ஆள் என்ன செய்யும்? கல்லில் தட்டி கீழே சரிதான். அப்போ தடுக்கல்னா என்னது? ஒரு ஆளை வீழ்த்துவதுக்கு செய்கிற காரியம். இப்போ பெரியதான் நான் சொல்லுது. ஒரு ஆளை தள்ளி போடுறதுக்கு ஒரு குண்டை வெட்டி குழியை வெட்டி போடலாம், ஒரு கல்லை வைக்கலாம், ஏதோ ஒன்று இதிலோடைய வாரம் இதில் தட்டி விளட்டு அப்படின்னு செய்யறது மாதிரி செய்ய ஒரு காரியம். அப்போ தடுக்கல் என்பதும் இடறி அல்லது அவரை வீழ்த்துவதற்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த தடுக்கல் இடறல். அப்போ நாம் மற்றவர்களுக்கு எந்த ரீதியிலும் இடறல் உண்டாக்குறவர்களாக இருக்கக்கூடாது இல்லையா? இடறல் உண்டாக்குறவர்களாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த உலகம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் நாம் இருக்கக்கூடாது. நாம் எந்த ரீதியில் மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்குறவர்களாக இருக்கக்கூடாது. அதில் பல விஷயங்கள் இருக்கிறது, அது நமக்கு தெரியும். இந்த விஷயத்தில் இன்னொரு இடர் வரா, இந்த விஷயத்தில் இன்னொரு இடர் வரா என்ற ஒரு நல்ல உணர்வு இருக்கணும். நான் சொல்கிறது கொஞ்சம் ஆழத்தை புரிவீர்கள் நினைக்கிறேன். சும்மா ஈஸியாக விட்டுறக்கூடாது. நம்முடைய ஒரு பேச்சாக இருக்கலாம், ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம், நாம் அணியக்கூடிய உடையாக இருக்கலாம், அல்லது இன்னொரு காரியமாக இருக்கலாம். நிறைய விஷயம். எந்த விஷயமும் மற்றவர்களை வீழ்த்துகிறதா இருக்கு. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். மற்றவர்களை வீழ்த்துகிறதாய் தட்டிக்கு விழ வைக்கிறதாய் இருக்கக்கூடாது. அப்படி தான் நாம் கவனமாக நடந்து கொள்ளணும். ஆனால் இந்த உலகம் என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள்லாம் பார்த்தோன்னா ஏதாவது ரீதியில் மனுஷனை தட்டிக்கு விழ பண்ணுவதற்கு தீமை உண்டாக்குற ரீதியில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கர் 5:22 ஒரு வசனம் இருக்கு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு
சரி, அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை. அதாவது இது சரியா இது தப்பா என்று நமக்கு தெளிவான ஒரு 100க்கு 100 ஒரு நிச்சயம் இல்லாவிட்டாலும், கவனிங்க, அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் விளங்குவோம். இந்த காரியம் சரியா 100க்கு 100 தப்பா என்று நமக்கு பிரித்தறிய முடியாத, 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நிலையில் ஒரு விஷயம் இருந்தாலும், சரியா நமக்கு 100% நம்ம கன்ஃபார்ம் பண்ண தெரியல இருந்தாலும், அதில் இருக்க ஒரு வார்த்தை புல்லாங்காய் தோன்றுகிற. இதை பார்த்தா இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல இருக்கே, சரிதானே சொல்லுது? அந்த அறிவை புரியுதா? ரொம்ப கரெக்டாக தெரில. நான் இதெல்லாம் பல விஷயங்கள் என்னுடைய வாலிப காலத்தில் என்னுடைய அறிவில் உணர்ந்த காரியங்கள்லாம் நான் டைரியிலலாம் எழுதி வச்சுருக்கேன். பிற்காலத்தில் அது பொல்லாப்புங்கிறத வசனத்தின் அடிப்படையில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அல்ல இல்லையா? அந்த காலம் இவ்வளோ நிச்சயம் கிடையாது, உறுதி கிடையாது. ஏதோ இதில் சிக்கல் இருக்குது போல இருக்கு இல்லையா? இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இதில் ஏதோ கள்ளத்தனம் இருக்குது போல ஒரு சின்ன சந்தேகம் தான் வரும் பாருங்க. அப்படி தான் எனக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு சின்ன சந்தேகம், என்னத்தையோ இருந்த மாதிரி இருக்குது, என்னமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஆனால் பின் நாட்களில் அந்த காரியம் ரொம்ப தீமையானதுங்கிறத வசன அடிப்படையில் தேவன் என்ன கன்ஃபார்ம் பண்ணார். அல்ல இல்லையா? அப்போ இங்கே என்ன புரிகிறோம்? பொல்லாங்காய் தோன்றுகிற இல்லையா? பொல்லாங்கோ இல்லையோ, ஆனால் பொல்லாப்பு போல தான் இருக்குது. இப்போ புரியுதா வார்த்தை? ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தையாங்க. ஏதோ கொஞ்சம் பொல்லாப்பு போல இருக்குது, அப்படி தோன்றினாலே அதை விட்டு விலகிடணுமா? அல்ல இல்லையா? சரியா? அது அவி அப்படி இவி அப்படி உலகத்தில் அங்கே அப்படி இப்படி எல்லாரும் இப்படி தானே இருக்காவ, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு சின்ன சந்தேகம், ஸ்லைட்டாக ஏதோ ஒன்று இருந்த மாதிரி போதும், அதுவே போதும். சரி, சந்தேகம். அது நான் இஸ்லாமிய நண்பருடைய வேதம், குரான், அவங்களோட வேதம், அங்கே அவங்க வேதம் ஹதீஸ் இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அங்கே ஒரு காரியம் இருக்குது, சந்தேகத்தின் பக்கம் செல்லாதிருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னா அந்த பக்கம் போகாது, அவ்வளோதான். அது உனக்கு தெளிவாக தெரியல, பட் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னா விலகி, சந்தேகம் இருந்தாலும் என்ன செஞ்சிரு, விலகிரு. அதில் இப்போ போய் நுழைஞ்சிடாத, அது பாதுகாப்பு. அது தப்போ சரியா நீ இப்போ முடிவுக்கு வராண்டா, அது பிறகு பார்க்கலாம். நமக்கு முதல்ல உனக்கு பாதுகாப்புக்கு நீ என்ன செய், முதல்ல ஒன்றை பாதுகாப்பை பாரு, அதுக்கு பிறகு நமக்கு மற்ற சிந்திக்கலாம். ஸோ இப்படி தான் இங்கே இந்த வசனம் அதை தான் சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போ எந்த விஷயமானாலும் அதில் இப்படியே நாம் சிந்திச்சுட்டே போகும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பொல்லாங்குத்தன்மை இருந்துன்னு தோணுனா அதை விட்டு விலகி ஆண்டவருக்குள் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்ல இல்லையா? அது இதுதான் மரபு, இதுதான் வழக்கம், இதுதான் எங்கள் ஊர் வழக்கம், இதுதான் எங்கள் சபை வழக்கம், இதுதான் பெந்தைக்கோசை வழக்கம், இதுதான் இந்த பேச்செல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அல்ல இல்லையா? அது நமக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, தள்ளி நின்று ஆண்டவர் கன்ஃபார்ம் தரட்டு, நிச்சயம் தரும்போது பார்க்கலாம், அடுத்த டிசிஷன் எடுக்கலாம் என்று சொல்லி நாம் விலகி கொள்ள வேண்டும். இப்படி அநேக காரியங்களை நான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டேன். நான் சபைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சத்தியங்களை, சபையின் அடிப்படை உபதேசங்களை போதிக்க தேவனால் கிருபை பெற்றவனாக இருக்கிறபடினாலே நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்க எனக்கு உதவி செய்தார். அல்ல இல்லையா? அதான் பாஸ்டர்மார் கேட்பாங்க, என்னோட சீனியர் பாஸ்டருங்க, நீங்கள் எந்த பைபிள் காலேஜில் இதெல்லாம் படிச்சு? ஒரு பைபிள் காலேஜில் படிக்கல, ஜாம் பண்ணேன், பைபிளை வாசித்தேன், ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணுறேன், தட்ஸ் ஆல். கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, எனக்கு கன்ஃபர்மேஷன் நிறைய தந்துடுவார். இப்படி தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, நம்முடைய சபையின் அனுபவங்களை நாம் கட்டி காக்க வேண்டும். அல்ல இல்லையா? எல்லாமே எல்லாரும் செய்ய வேணும் ஒரு மரபை நீங்கள் காப்பி அடிச்சிடாதுங்க. நமக்கு கற்று நிச்சயித்து கொண்டவளில் நிலைத்திரு. பவுல் தீமோத்தேயுக்கு தான் சொல்லுவார், உனக்கு நல்ல தெளிவு இருக்கணும். நிச்சயம் இல்லைன்னா விட்டுரு, இந்த விஷயத்தில் எனக்கு தெளிவில்லை, நோ இப்போ எடுக்க முடியாது, தெளிவு வந்தவரை பார்க்கலாம். அல்ல இல்லையா? அப்படி போனால் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் சபை அனுபவங்களையும் கட்டி கேட்க முடியும். நான் பர்டிகுலர்லி சபைகள் வீழ்ச்சி அடைவதற்கு, தேவ கிருபையை இழந்து போவதற்கு, பின்னடைவு ஏற்படுவதற்கு நான் நிறைய சபைகளை சுற்றி வர்றேன்ல, அதுக்கு இப்படி நிறைய காரணங்கள் உள்ள இருக்கு. அல்ல இல்லையா? அவங்களுக்கு தெரியாதுங்க, நிறைய காரியங்கள் உள்ள இருக்குது. சில சந்தர்ப்பத்தில் பாஸ்டர்மார் சொல்லுவாங்க, இதை சரி பண்ணோம், இதை சரி பண்ணணும், சரி பண்ண முடியாத அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. ஒன்றுலேருந்தே அஸ்திபாரத்தையே உடச்சி திருப்பி போடணும். பார்த்தா நீங்கள் ஒரு புதிய வீடு கட்டினா ஃபவுண்டேஷன் போட்டு வீடாக கொஞ்சம் ஈஸியாக கட்டிடலாம். இந்த பழைய வீட்டை சரி பண்ணது இருக்கு இல்லையா, இடிச்சு கடைசியில் அத்தனையும் இடித்து போட்டுட்டு ஒரு வீடு கட்டுற செலவில் வீட்டை இடித்து மாறி மாறி கட்டி கடைசியில் ஒன்று கொதவான்னு தள்ள வேண்டியிருக்கோம். இதோட ஒன்று புதுசாக கட்டி தொலைச்சிருக்கலாமே. அந்த அளவுக்கு சீர்கட்ட நிலைமைகள்
சபைகளிலும் ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் ஏற்படுவது உண்டு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏதோ 2 உபவாச கூட்டம் போட்டு 2 பிரசங்கம் நடத்தி ஒன்றும் சீர்திருத்த முடியாது. ஒன்றொன்னா நான் அதுக்குள்ளே இறங்கி போவேன். அந்த சபையினுடைய சூழ்நிலை அப்படி போகும்போது ஒன்றொன்னா எடுக்கணும். இந்த ப்ராப்ளம் இது இருக்குது, இந்த வசன புரட்டு, இது வேற இது வேற, அது எடுத்து வரவள நேரம் ஆயிரும். அதுக்குள்ளே ஐயே இதெல்லாம் இப்போ சரிப்படுத்திட்டு வரவள நேரம் விடியுமேன்னு சொல்லுவாள். நான் என்ன செய்யறதுக்கு? விடிய தான் செய்யும். நிலைமை அப்படி தான் இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு மாதிரி மேக்கப் பண்ணி கொண்டு போகலான்னா பரிசுத்த ஆவியானவர் அதை செய்ய மாட்டேங்கிறார். அல்ல இல்லையா? இப்போ புரியுதானா சொல்லுது? பரிசுத்த ஆவியானவர் இந்த மேக்கப்பில் நிற்க மாட்டேங்கிறார், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிற்க மாட்டேங்கிறார். அறியாமல் உள்ள காலம் இருந்தது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காலங்களை கொடுக்குறாரு பாருங்க. பிறகு அதை ஒரு வசனத்தில் அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். அப்போ சில நடவடிக்கைகள் இருக்கு. ஸோ இந்த காலங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவிய பாதையிலும் சரிதான், ஊழிய சூழ்நிலையிலும் சரிதான். நம்ம ரொம்ப கடந்து போயிட்டோம்னா திருப்பி எடுக்க முடியாது. இல்லையா? சரிதானே? அப்புறம் என்ன திருப்பி எடுக்க முடியும்? போனது தான், கழிஞ்சது தான். இனி மிச்சம் இருக்க தான் முடியும். நான் இப்படி சொல்லுவேன், ஒரு மரம் நல்லா வளர்ந்து வருதுன்னு வைங்க, அது ஒரு வேளை காற்றடிச்சு அந்த ஒரு ரப்பர்னு சொல்கிறோம், இப்படி வளருது, அது ஒடிஞ்சிட்டுன்னு வைப்போம். ஒடிஞ்சிட்டு ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஒடிஞ்சிட்டு அடுத்தது என்ன செய்யும்? அதுக்கு கீழே ஒரு சைட்லோடு ஒரு கிளை முளைக்கும் இல்லையா? இந்த கிளை முளைச்சி இந்த கம்பு பெருசாக வளர்ந்து மேலே போகும், பார்த்துருக்குதே இல்லையா? ஆனால் அது முதல்ல அந்த மரம் வளர்ந்து இல்லையா, அது மாதிரி இருக்காது. பார்த்துருக்குதீங்களா நீங்கள்? சைடில் வந்தது அது அவ்வளவுதான். முதல்ல அப்படியே போயிட்டுன்னா போயிடும், வளர்ந்துடும். அது தடைப்பட்டது அப்படின்னா சில மரம் எல்லாம் மற்ற மரம் எல்லாம் வளர்ந்துடும், இதாக சின்னதாக நிற்கும் அந்த வரிசையிலே. ஏதோ அதுக்கு ஒரு தடங்கல், அது மாதிரி காற்றுல ஒழிச்சிட்டு பார்த்துக்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு புதுசாக வர்றது அந்த பழைய தன்மையில் இருக்காது. சரி, இது போல தான் நாம் சில காலங்களையும் சூழ்நிலைகளையும் கட்டங்களையும் நாங்கள் இழந்து விட்டால் ரொம்ப ஒன்றும் எடுக்க முடியாது. நான் சொல்வது புரியுது இல்லையா? என்னதான் சத்தம் போட்டாலும் அவ்வளோதான், இது இவ்வளவு தான். அதான் வாலிபத்திலே சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லுவார். நான் 15 வயசில் பைபிள் படித்ததுனால இதெல்லாம் நிறைய கற்றுக்கொள்ளும் பேச எனக்கு முடிஞ்சுது. சில வேளை தான் வயசான தாத்தாக்கள் கொள்ளாம்பிள்ளை நீங்கள் எல்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டீங்க, நாங்கள் எல்லாம் ரொம்ப லேட் ஆகிட்டோம் அப்படி சொன்ன அனுபவங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சரியா? ஸோ அதனால் ஒவ்வொரு நாட்களையும் நாம் ரொம்ப கவனமாய் முடிந்த அளவு தேவ ஞானத்தில் வளரும்படி காத்து கொள்ள வேண்டியது அவசியமான காரியம். யோவான் 7:24 தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். ஒரு விஷயத்தை நம்ம வெளி தோட்டத்தில் பார்க்குறோம், பார்த்தோன்னா டக்குன்னு அது நல்லதுன்னோ கெட்டதுன்னோ முடிவுக்கு வராமல் இந்த விஷயத்தினுடைய அடிப்படை என்ன, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காரியம் என்ன இல்லையா, அதுக்குள்ளே இருக்க நீதி என்ன, நியாயம் என்ன, கொஞ்சம் நிதானித்து பார்த்தா சிலது நல்லது மாதிரி இருக்கும், உள்ளே போனால் மட்டும் மோசமாக இருக்கும். சிலது தப்பு மாதிரி தெரியும், நீங்கள் தள்ளினு அதை நிதானித்து பார்க்கும்போது இல்லை, அதுக்கு உள்ள நல்ல விஷயம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த விஷயத்து நிமித்தம் விளங்குகிற நீதி என்ன என்பதுதான் முக்கியம். நாம் பல அதுதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டார் இல்லையா? வெளியே பார்த்தா நீதிமான்களாக தோணுது, உள்ள நீதிமான்கள் கிடையாது. சிலரை வெளியே பார்த்தா பாவி போல தோணும், அவன் பெரிய நீதிமானாக இருப்பான், உள்ளுக்குள்ள பழகி பார்த்தா தெரியும்ல தூரத்தில். அப்போ இப்படியும் ஒரு நுட்பம் இருக்கிறது. ஆகதான காலத்துக்கு முன்பு யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீர்கள். அந்த வசனத்தை நான் அப்படியே சொல்லிடுறேன், சொல்லிக்கிட்டு தான் நேரம் போயிடும். காலத்துக்கு முன்பு எதை குறித்து என்ன செய்யப்படாதான்? தீர்ப்பு சொல்லாதீர்கள். அது சபையார் விசுவாசிகள் புரியணும். எடுத்தோடனே வாயை விட்டுறப்படாது, என்ன செஞ்சிடப்படாது தெரியாது, அது கர்த்தர் அறிவார், நமக்கு தெரியாது, நமக்கு அது வேலையே இல்லை இல்லையா? நியாய தீர்ப்பு செய்யறது வேலையா? மார்க்கு போடு வேலை தந்திருக்கோம், டீச்சரா ஒவ்வொருத்தரும் வந்துருந்துட்டு அவருக்கு இத்தனை மார்க்கு இவங்களுக்கு இத்தனை மார்க்கு, அந்த வேலை ஒன்று நமக்கு தெரியல இல்லையா? அதான் ஆண்டவர் சொன்னார், மற்றவனுடைய கண்ணில் இருக்க துரும்புடுக்கு முன்ன உனக்கு கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுக்கிறதுக்கு வழிபார் இல்லையா? மற்றவர்களை தன்னை குறித்து அதான் ஆமாம் சுய கிரியைகளை சோதித்து பாருங்கள் எல்லாத்திரில் அந்த வசனம் இருக்குது. அப்போது மற்றவனை குறித்தல்ல, தன்னை குறித்து சோதிக்கும் போது அவனுக்கு ஓகே இதில் எல்லாம் குறை இருக்குது, இதை சரி பண்ணணும்னு சொல்லி வளர்வதற்கும் மேன்மை பாராட்டுவதற்கும் இடம் உண்டாகும். அப்போ தெரியும் நம்ம நிலைமை என்னன்னு. சரி, அப்போ எல்லாவற்றையும் ஆராய்ந்து சிந்தித்து பார்க்கக்கூடிய ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லுது இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதாங்க உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய பரலோகத்துக்குரிய நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கைங்கிறது. இப்படி சிந்தனையோடு வாழ்வது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. சரி, 1 கொரிந்தியர் 2:10 சொல்லுவார், தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ண கண்ணு காணல காது கேட்கல, தேவனோ தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இங்கே இன்னொரு நுட்பத்தை பார்க்குறோம், நாம் சிந்திக்கிறோம், ஆராய்கிறோம்.
இதில் தேவ ஆவியானவருடைய உதவி நமக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. கவனிக்கிறீர்களா? கவனி. நான் பல சபை சூழ்நிலையில் நிற்கிறவன், உங்களுக்கு தெரியும். பலவிதமான உபதேசம், ஒருத்தன் வடக்குன்னு சொல்லுவான், ஒருத்தன் தெக்குன்னு சொல்லுவான், மாறி மாறி அடி வச்சுக்கிட்டே இருப்பாவ. மார்க்க பேதம், சண்டை பிடிச்சது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கேன். பார்த்துடுங்க, நான் இதுக்கு ஊடே கடந்து போவேன். இது எனக்கு பிரச்சனை என்னென்னா, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். எல்லாத்தையும் மார்க்கு போட்டுட்டு ஓடி போயிட முடியாது இல்லையா? எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். அப்போ இதை எப்படி ஒழுங்குபடுத்துறது? வசனங்கள் நிறைய இருக்குது, அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது எல்லாம் போட்டு மார்க்க பேதம் பண்ணுவான். இதுக்கு தேவன் எனக்கு கற்றுத்தந்த ஒரு வழியை நான் சொல்லியிருக்கேன். பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே ஆவி மீண்டும் நமக்குள்ளே வந்து இந்த காரியத்தை விளக்காவிட்டால் நம்ம விளங்கிட மாட்டோம். டிரான்ஸ்லேஷனில் கூட எவ்வளவு தப்பு இருக்குது. அந்த தப்பில் தான் இந்த மார்க்க பேதங்கள்லாம் உண்டாச்சு. பார்த்தா முன்னுக்கு முன் மரணம் நிறைய டிரான்ஸ்லேஷன் தவறெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அல்ல, இதுதான் ரொம்ப ஜென்யூனான காரியம். நான் கற்றுக்கொண்டதை தான். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து நீங்கள் எத்தனை விதமாக அப்படி இப்படி மொழிபெயர்த்தாலும் இல்லை, இதுக்கு அந்த அறிவில் கொடுத்துட்றாரு பாருங்க. நம்முடைய அறிவில் அது வந்துடுது. எனக்கு வர்றதை சொல்கிறேன், அறிவில் வந்துடுது, ஒரு செகண்டில் வந்துடும். அந்த அறிவில் வரக்கூடிய விஷயத்த உங்களுக்கு வளர்க்கணும்னா பல மணி நேரம் சில வேலை வளர்க்க வேண்டியிருக்கும். அதை சொல்லி இதை சொல்லி உதாரணம் சொல்லி வசனத்தை சொல்லி. ஆனால் அந்த ஆவியானவர் கொடுக்குற அறிவு இருக்குல்ல, ஒரு செகண்டில் வழங்கிடும். அல்ல இல்லையா? இதை எப்படி உங்களுக்கு வளர்க்குதுன்னு தெரியாமல் திணறுவோம். அதுக்கு வசனங்கள் எல்லாம் ஆண்டவர் தர்றதுனால தான் அதை விளக்கி கொடுக்குறோம். அதனால் அந்த ஆவியானவர் கொடுக்குற தெளிவு விளக்கம் ரொம்ப சிறப்பானது. அல்ல இல்லையா? அந்த ஆவியானவர் கொடுக்குற விளக்கத்துக்கு எதிராக யாரும் நிற்க முடியாது. அல்ல இல்லையா? சேவானை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? அவன் பேசின ஞானத்துக்கு எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமல் போயிற்று. அல்ல இல்லையா? அவனுக்கு எதிர்த்து நிற்க கூடாமல் போயிற்று. அது தேவ ஆவியானவர் அவ்வளோ பவர்ஃபுல் ஞானம். ஏன்னா இது பரலோகத்திலிருந்து வந்த ஞானம், பரலோக ஆவியானவர் கொடுக்குற ஞானம், எல்லா புத்திக்கு மேலான, ஆமாம், அறிவுக்கு மேலான ஒரு தேவ ஞானம். அதை தேவன் கொடுக்குறார் நமக்கு. அது ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்ல இல்லையா? நீங்கள் ஞானமற்றவர்களை போல இருக்கக்கூடாது. ஞானம் உள்ளவர்களாக இருந்து பொல்லாதவர்களாக, நாட்கள் பொல்லாதவர்களால் காலத்தை சரியாக பிரயோஜனப்படுத்தணும்னு வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு தேவ ஞானம், ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் ரோமர் 12:2 பிதாவுக்கு பிரியமானது என்று பகுத்து பார்க்கிற ஒரு நல்ல சிந்தனை அறிவு நமக்கு இருக்க வேண்டும். சரி, இப்போ வந்து பிலிப்பியர் 1:9 ஒரு வசனம் இருக்கு. 1:9, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக விரும்புகிறேன். அது அன்பிலும்னு இருக்கு இல்லையா? அன்புடனே, அது வந்து அன்பு அடிப்படையாக இருக்கணுங்கிறது தான் அதுக்கு விஷயம். அன்புடனே நீங்கள் எல்லா ஞானத்திலும் வளரணும். அன்பு வந்து பேஸ், எல்லாத்துக்கும் அன்பு பேஸ். அன்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ தண்ணின்னு இருக்குது, வாட்டர். தண்ணி எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம் இல்லையா? எல்லாம் குடிக்கிறதுக்கும் என்ன ஒரு காரியம் யூஸ் பண்ணணும், தண்ணி வேணும். ஸோ வாட்டர் ஒரு பேஸாக இருக்க மாதிரி அன்பு தான் அடிப்படை. அன்புடனே கூட இந்த எல்லா ஞானங்களும் எல்லா காரியங்களும் அதனோடு கூட இருக்கணும். அது எதுக்கு இருக்கணும்னு சொன்னால், உத்தமமானவைகள், சிறந்தவைகள், மேலானவைகள் இல்லையா, உன்னதமானவைகள், மகா சிறந்தவைகள், அவைகளெல்லாம் அவங்க அறிவு வந்து ஏற்றுக்கொள்ளணுமா. நம்முடைய அறிவு, ஓ இட்ஸ் கிரேட், இது சரி, இது நல்லது. நம்முடைய மனசாட்சி, இது ரொம்ப நல்ல விஷயம்தான்டி, இது நல்ல காரியம்தான், இது ரொம்ப சிறந்த விஷயம், உயர்ந்த விஷயம்தான். இப்போ இயேசுனாருடைய போதனையை பற்றி, இயேசுவை ரொம்ப பின்பற்றாதவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட ரொம்ப மதிக்கிறான். ஏன் மதிக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த உபதேசத்தை ஒரு தடவை வாசித்து பார்த்தாலே ரொம்ப சிறப்பு. எப்படி? ஒரு தடவை வாசித்தோடனே இது ரொம்ப உயர்வு, இது ரொம்ப சிறப்பானது அப்படி நான் பலர்கிட்ட பேசியிருக்கேன். ஆமாம், அவர் பெரிய மகான் தான், அவருக்கு போதனை ரொம்ப சிறப்புங்கிறது எளிதாகவே அவர்களுக்கு புரிந்து விடுகிறது. அல்லையா? இப்படி நம்முடைய மனசாட்சியானது உத்தமமானவளை ஒப்புக்கொள்ளலாம். அது இது எங்கள் ஊர் வழக்கம் கிடையாது, இது எங்கள் சபை, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இதுதான் மார்க்க பேதம்னு சொல்லுது. இவனுக்கிட்ட இருக்கிறது ஒன்றுக்கும் உதவாத ஓட்ட கோட்பாடாக தான் இருக்கும். ஆனால் பேச்சை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பான். இல்லையோ பேசிகிட்டு இருப்பாங்க. அது அந்த அது ஒரு இதுதான ஆவி. ஒரு முறை என்னுடைய உறவினர் ஒருவர், அவர் குறிப்பிட்ட சபையை சார்ந்தவர், அவங்க செங்க சிவனுக்கு போகிற இடம்லாம் மப்படிச்சுட்டு ஆளெல்லாம் முட்டாளாக்கி வச்சுருப்பாங்க. இவரும் எனக்கு இன்னொரு சகோதரர் உண்டு, பெரிய பாமா, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஆள் அவருக்கு அந்த சபையினுடைய உபதேசம் நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் உபதேசம் எப்படி தெரியுமா,
அப்படியாக இப்படியாகன்னு ரொம்ப வாழை முறுக்கிட்டு இருந்தார். இப்போ எனக்கு சகோதரர் இன்னொருத்தர் சொன்னனே, அவர் எங்கூட பெரிய மாமன், என் கூடயே நடக்கிறவர், நாங்கள் சேர்ந்தே நடப்போமா. எனக்கு இந்த மாதிரி தரக்கூடிய வெளிப்பாடுகள் காரியங்கள்லாம் பல விஷயங்களை அவரோட பகிர்ந்து கொள்வேன். இது ஒருக்க மண்டைக்குள்ளே இருந்து அவருக்கு கோட்பாட்டில் ரொம்ப வாழை முறுக்கிட்டு இருந்தோன்னா இவர் என்ன செஞ்சார், இவருக்கு மண்டையில் கொஞ்சம் பதிச்சிருந்து இல்லையா ஏற்கனவே பழகினது, இதை எடுத்து போட்டிருக்காரு. போட்டோன்னா அவர் ஸ்தம்பிச்சு போனார். சரியா, ஸ்தம்பிச்சு போனார். சரி, ஸ்தம்பிச்சுட்டு பிரிஞ்சாச்சு. அந்த ஆள் வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காராம், மற்றவன் இப்போ வர வர நல்லா தேறிட்டான். ஏன்னா என்ன சொல்லி இவன் இப்போ அவனுக்கு கூட நடந்து இவனை என்ன செஞ்சுட்டானா, புரியுதா சொல்லாது. அவனுக்கு மனசிலாயிட்டு இருக்கு, மற்றவன் தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்து கூட இல்லையா நடக்குது, நல்லா தேறிட்டான். அவனுக்கு கூட நடந்து இப்போ இவன்கிட்ட பேச முடியாது. அது வரை அவனுக்கு அது புரியலை, தோத்தப்புறம் தெரியுது, ஓஹோ இப்படி இருக்க. அப்போ ஒரு சாதாரண மனுஷன் நம்மக்கிட்ட பழகிற ஆளுக்கு இப்படி அறிவு வந்துடுது அப்படின்னா, ஆண்டவரோட நடந்தா எப்படி இருக்கும், ஆவியானவரோடு நடந்தா எப்படி இருக்கும், புரியுதா உங்களுக்கு சொல்லுது. அந்த அறிவு, அந்த மேன்மை மற்ற எல்லா, அதாவது கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தர்க்கங்களையும் பவுல் சொல்வார், எப்படியா எல்லா தர்க்கங்களையும் கீழ்படிய பண்ணுகிறோம். இன்னொரு வசனம், அரண்களை நிர்மூலம், அதில் தான் இருக்கு, நிர்மூலம் பண்ணுகிற தேவ பலன் உள்ளதாக இருக்கிறது. அல்ல இல்லையா, அடித்து தகர்த்துருது. அந்த அளவு அந்த தேவ ஞானத்துக்கு ஒரு பவர் இருக்கு, புரியுதா. இப்படி தான் பொய்யானவைகளையும் லௌகீக ஞானங்களையும் பொய்யாய் பேர் பெற்று விபரீதங்கள் எல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அல்ல இல்லையோ, ஆமாம். அப்படி ஜெயித்து பிசாசு, அவனுடைய இன்னொரு வார்த்தை உண்டு, அதை அவனுடைய தந்திரங்கள், வெளிப்படுத்தல் 2:24 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. சாத்தா சொல்லுங்க, பற்றி கொள்ளாமல் சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களுக்குள்ள சிக்கி கொள்ளாமல் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது போதும். இப்ப சாத்தானுடைய ஆழங்கள் என்னது, சாத்தானுக்கு ஆழம், இவ்வளவு ஆழமா இருக்கு, இவ்வளவு தந்திரமா இருக்கேன்னு சொல்லுங்க இல்லையா. அதுல நிறைய ஆழங்கள் இருக்கிறது. மேல் பூச்சா பார்க்கும்போது மேலோட்டம் கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச இடத்துல சில விஷயம் இருக்கும், ஆழத்துக்குள்ள போனால் இன்னும் பயங்கர விஷயம் இருக்கும். அது சாத்தானுடைய ஆழங்கள். அதுக்கு இன்னொரு வார்த்தை 2 கொரிந்தியர் 2:11, அவனுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள். சரி, அந்த சாத்தானுடைய ஆழங்கள்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு போட்டிருக்கு இன்னொரு வார்த்தை தந்திரம். ஏன்னா அந்த தந்திரம்னு சொல்றத நம்ம ஈஸியாக பார்த்தோன்னா புரிஞ்சிட முடியாது பாருங்க, கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, நமக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். தந்திரமாக பேசி ஏமாத்திட்டு போயிடுறாங்கல்ல, ஏவாளில் இருந்து அங்கே ஏதேன்லேருந்து ஆரம்பிச்சது தானே. தந்திரமாக பேசி ஐயோ ஏமாத்திட்டான், தந்திரமாக ஏமாத்திட்டான், கவர்ச்சியை ஏமாத்திட்டான்னு சொல்லுவோம். இயேசு இடத்துலையும் பிசாசு அப்படி தான் தந்திரமாக பேசினானா, இங்கிருந்து தாள கொதியும் நம்முடைய பாதங்கள் கல்லில் அதுபடி ஏந்தி கொண்டு போவார்கள்னு தந்திரம். உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், அவரை பரீட்சை பாராதிருப்பாய். அல்ல இல்லையா. இன்னொரு இடத்துல ஒரு காசை கொண்டு காட்டி இது இல்லை காசு காட்டலை, இவரை சிக்கலில் மாட்டி வைக்கிறது, நீர் தான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ராஜ்யம்னு சொல்லுகிறீர், அப்போ உலக ராஜாவுக்கு வரி கொடுக்காண்டான் இல்லையா அப்படின்னு ஒரு சிக்கலாக கேட்குறான். ஆண்டவர் அழகா ஒரு பதில் சொன்னார், ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்துகிட்டு வருங்க, எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஒரு பேர் எழுதியிருக்கு, இதில் ஒரு சொரூபம் எல்லாம் அந்த வெள்ளி நாணயத்தில் அந்த ராஜாக்களுடைய இது பதிச்சிருப்பாங்க. நம்ம நாட்டுக்கு அந்த அசோக சக்கரை அடிச்சிருக்காங்க இல்லையா, இது மாதிரி இந்த பேரம் அந்த முத்திரை யாருடையது அப்படின்னு ஜனங்கள்கிட்ட கேட்டார். இது காட்டி அது ராயனுடையது. அப்போ ராயனுக்கு கொடு, தீந்தா முடிஞ்சு போச்சா. தந்திரம் தந்திரம் எப்படி வருதுன்னு அதை வேற கொள்ளக்கூடிய ஒரு தேவ ஞானம் ஆண்டவருக்குள்ளே இருந்து நமக்கும் ஆண்டவர் அந்த அறிவை ஞானத்தை கொடுக்குறாரு. இப்படி எல்லா விஷயத்தையும் நான் பேஸ்மெண்ட்டை தான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு விஷயத்தையா இது அதுன்னு குறிப்பிட்டு நான் சொல்லலை. எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அதில் இப்படி பல நுட்பங்களை கண்டுபிடிப்போம். ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துவார். என்ன செய்வார், அந்த தெளிவிலே நடக்கணும். அல்ல இல்லையா, உங்களுக்கு சொல்லுறது புதுமையாக இருக்கா? தேவை பிள்ளைகள்னு சொன்னால் சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா எப்போதுமே மக்களுக்கு இப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி பேசினா அதுகளுக்கு புரியாது இல்லையா, அது உறங்கிடும். அதுக்கு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் போட்டுன்னு சொன்னால் வராது.
ஆப்பிள் மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி அதுக்கு கலர் அடித்து சொன்னாதான் ஆப்பிள், பி ஃபார் போட்டு, சி ஃபார் கேட்டு சொன்னாதான் அதோட என்ன செய்யும். நீங்கள் என்னைக்கும் குழந்தையா இருக்க முடியாது. நான் எவ்வளோ காரியம் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. நானே யோசிப்பேன் இவங்களுக்கு என்ன பேசுது புற தோணும். அவங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பாடத்தையாவது நடத்துவோம். நீங்கள் படிக்காட்டாலும் எனக்கு தந்திருக்கிறது உங்களுக்கு தரணும் இல்லை. எப்பாவது யாருக்காவது அந்த சூழ்நிலையில் இது பயன்படும் நான் நம்புகிறேன். இல்லையோ சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இல்லை ஒன்றுமே இது படித்தா அது ஏஃபார் ஆப்பிள் நடத்துவோன்னா கடைசியில் ஏஃபார் ஆப்பிள் ஆயிரும் இல்லையா. அப்போ அது அப்படி செய்யக்கூடாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த ட்ரை பண்ணணும். கொடுத்தா தான் எழுபலையாவது. அதான் சொல்கிறார்ல, சிலர் தான் 100 வருவாங்க, சிலர் 60, சிலது 30, எல்லாரும் 20 தான் வருவாங்கன்னு நீங்கள் 10 கொடுத்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும். 100 கொடுத்தா தானே 30வது வரும். அப்படி ஒரு கணக்கு இருக்குது. ஸோ இதை புரிந்து கொள்வீர்கள், ஏற்றுக்கொள்வீர்கள், நம்ம கருத்தர்களை நம்புகிறேன். இல்லையோ சரி, எல்லா விஷயங்களையும் அடிப்படையில் இப்படி புரிந்து தெளிந்து தேவனோடு இணைந்து நடக்கிற அனுபவம் தான் சபையினுடைய வலிமை. இல்லையோ உலகத்தில் சொல்லுவாங்க நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்க, அது மற்ற பவர். நமக்கு தேவ ஞானம் தான் நமக்கு பவர். இல்லையோ அதான் அவன் பேசின ஞானத்தை ஏற்று நிற்க முடியலைன்னு சொல்லியிருக்கு. பிசாசு ஆண்டவர் ஞானத்தினால எதிர்கொண்டாருன்னு பார்க்குறோம் இல்லையா. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு ஃபினிஷ்ட், ஓட்டிடுவான். ஒரே ஓட்டம், அதில் நிற்கிறதில்லை. சரி, அப்போ நமக்கு அந்த தேவ ஞானம் பலனை நமக்கு அவசியம். அந்த அடிப்படையில் தான் கிறிஸ்துவின் சபையை ஒன்று நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுவதை அப்படி தான் கட்டணும். சும்மா ஏதோ அவிய சிகிச்சைக்கு பராவே, அவிய சிகிச்சைக்காரன், கத்தோலிக்க வேறு, நாங்கள் பெந்த விவசாயக்காரன், இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இல்லை, தேவனால் ஞானம் அடைந்த தேவ ஞானம் உள்ளவர்களாய் அனுதினம் வாழும் வளரவும் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய சபை அடுத்த 2வது சபையினுடைய சூழல். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சபைகள் வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம். இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், அது முன்னால் வருது. இப்போ ஊழியங்களுக்கு போகும்போது ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் ஆசை. என்ன ஆசை தெரியுமா? மாஸ்டர் நிறைய ஊழியம் செய்யணும், நிறைய ஆத்துமா வரணும். எப்படியா எல்லா பாஸ்டருமா இருக்கும் ஆசை தான். நிறைய ஆத்துமா வரணும், நிறைய ஊழியம் செய்யணும், நிறைய சபை கட்டணும், பெரிய சபை கட்டணும். எல்லாரும் சொல்லுது தானே இல்லையா. இது எல்லாரும் கேட்போம். அப்போது அப்படியா நானே யோசிப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இவன்கிட்ட 3 ஆத்துமா கொடுத்தேன், 3 வச்சு இவனுக்கு என்ன செய்ய முடியலை, இவன்கிட்ட 30 கொடுக்க முடியுமா? புரியுதா நான் சொல்லுது? 3 கொடுத்தாலே இவனுக்கு மேய்ச்ச முடியலைன்னா இவன் எப்படி 30 மேய்ப்பான்? ஆசையை பாருங்களாம், பேராசையை பாருங்களாம். இது எனக்குள்ள ஆவியானவர் பேசுவார். முதல்ல இந்த 3 ஒழுங்காக மேய்ச்சிக்குள்ள இதை படிச்சுட்டு அடுத்தது 4வது ஒன்று கொடுக்கலாம், அடுத்தது 5. எஸ், அவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அனுபவத்திலும் சரிதான், சபையிலே அந்த இது நமக்கு அவசியம். நாம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து அதுக்குரிய தகுதியும் பலனை அடையும் போது தான் பலமான சுமையை எடுக்க முடியும். நான் சின்ன பையனாக இருந்தேன், எங்களுக்கு வயல் இருந்தது. நாங்கள் வயலுக்கு போகும்போது நெல், இந்த ரைஸ் மில் என்னது ரைஸ் மில்லுக்கு போவோம். ரைஸ் மில்லுக்கு போகும்போது முன்னால் உண்டு ரைஸ் மில். எங்கள் அப்பா ஒரு பெரிய சாக்கை கட்டி அவர் தலையில் எடுத்துருப்பார். நான் சின்ன பையன், எனக்கு ஒரு சின்ன பையிலையோ சாக்கிலையோ கொஞ்சம் போல கட்டி எனக்கு தலையில் வச்சுருக்கோம். கொஞ்சம் தூரம் போனோம், நடந்து போனோம் இல்லை. அப்போ நான் சைக்கிள் படிக்கிறது முன்னே. எங்கள் அப்பா பெருசு, அப்போ அப்பா பெரிய வச்சுருக்காரு, போய் உமாக்கு தலையில் வச்சுருக்காரு, எனக்கு தலையில் வையோன்னா எனக்கு களத்தொடிச்சு போவேன் இல்லையா. இப்போ இவ்வளவுதான் அப்புறம் வளர்ந்த அப்புறம் நான் சமந்தான், அது வேற விஷயம். இது மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய தகுதி கழிவு தன்மைக்கு ஏற்பதான் ஆவிக்குரிய காரியத்தை ஹேண்டில் பண்ண முடியும், சபையினுடைய நிலையை ஹேண்டில் பண்ண முடியும். இன்னைக்கு ஆவிக்குரிய சபையெல்லாம் நான் சுற்றி வரேன், 1ஆம் கிளாஸ் பாடத்திலேயே தோற்று கிடக்கு. இப்போ எடுத்தேன்னா நீங்கள் சங்கடப்படவே, நான் அதுக்குள்ளே போகலை. 1ஆம் கிளாஸ் பாடத்தில் இந்த லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்தா கட்டடம் பெருசாக இருக்குது, கோபுரம் எல்லாம் பெருசு, படம் கூட வந்துட்டு எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்கு. ஆவிக்குரியெல்லாம் 1ஆம் கிளாஸ்லேயே தோற்று கிடக்கு. ஆவிக்குரிய பெலன் இல்லை, பெலன் தான் இருக்கனால தான் பாலை குடிக்க கொடுத்தேன்னு போன்னு சொல்லுவார். அப்படி நம்ம இருக்கக்கூடாது பாருங்க. நம்முடைய உள்ளான மனுஷன்லையும் ஆன்மீக அனுபவங்களையும் வளர்ச்சி உண்டானா தான் அடுத்த காரியங்களை என்ன செய்ய முடியும். இல்லையோ பேதுருட்ட சொல்லுவார், நீ குணப்பட்ட பின்பு சகோதரரையும் நீ கொஞ்சம் குணப்படு, நீ பலப்படு, கர்த்தருடைய அவருடைய சத்தத்தினால இல்லை பலப்படுங்கள், அடுத்த எல்லைக்கு போக முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய ஆழங்கள் அநேகம் இருக்கிறது. ஆழத்திலே சென்று மீன் படகை கொண்டு போய் மீன் பிடிங்கன்னு சொன்னார்ல, இது மாதிரி இறங்கணும், ஆழத்தில் இறங்கணும். நம்ம ஆன்மீக வாழ்விலும் சபை அனுபவத்தில் இறங்கினா தான்
அதுக்கேற்ற பலன் உண்டாகி நாம் கொஞ்சம் கூடுதலான விஷயங்களை ஹேண்டில் பண்ண தகுதி உண்டாகும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். கலாத்தியர் 5:8 படிச்சிங்கன்னா 5:8 சொல்லுது, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல அப்படின்னு இருக்கு. அப்போ நிறைய போதனைகள், நம்பிக்கைகள், காரியங்கள் நம்மை அழைத்த ஆண்டவரால் உண்டானதல்ல. நான் சபைக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இயேசுவை விசுவாசிப்பாங்க, ஆராதிப்பாங்க, பல காரியம் செய்வாங்க. ஆனால் அங்கே நடக்கிற எந்த காரியங்களும் இந்த அழைத்த இயேசுவால் உண்டானதல்ல. அப்படின்னா இயேசுவின் அஸ்திபாரத்தில் இருக்காது இல்லையா? அதான் அப்போஸ்தலர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அந்த மூலக்கல் அனுபவம் இருக்காது, அப்போஸ்தலர் அனுபவம் இருக்காது. இப்போ எல்லாம் நான் சபைகளுக்கு பேசும்போது தான் பிரச்சனை. அப்போஸ்தலர் அஸ்திபாரத்தில் தான் நான் பேசுவேன், நிற்பேன், வேணும்னா கேளுங்க. அதுதான் அதில் எனக்கு தெரியாது. இப்போ நாங்கள் சபைகளை சொல்லும்போது கூட அதாவது ஒரு சபையை எப்படி நடத்தணுங்கிறத பற்றி டு செட் இல்லையா, ஒரு குழந்தையாக பிறந்து அடக்கம் பண்ணது வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களும் ஆவியானவர் அப்போஸ்தலர் மூலமாக வெளிப்படுத்தி அதை 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 ஃப்ரேம் பண்ணியிருக்கார். அதை ஒரு கட்டுக்கோப்பாய் சட்டங்களை வச்சுருக்கார். என்னென்ன ரீதியில் தான் ஒரு ஒரு தேசத்தை ஆளுகிற சட்டங்க இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம் இல்லையா? அடிப்படை சட்டம், அரசியலமைப்பு சட்டம்னு சொல்கிற மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது, ஆன்மீக அடிப்படை சட்டம் இருக்குது. அதில் தான் நம்ம போனோம், மற்றவங்களுக்கு வேறு. ஒரு சபைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அரசியல் சட்டம், அரசியலமைப்பு சொல்லுவ மாதிரி அந்த சபையினுடைய அடிப்படை சட்டங்கள் இருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம்னு சொல்லுது. இப்போ இயேசு சபையை ஸ்தாபிக்கலை, இந்த மூலக்கல்லை போட்டுக்கிட்டு அவர் போயிட்டு நான் கட்டளையிட்ட யாவை கை கொள்ளும்படி நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள்னு சபையை நிர்வகிக்கும்படி அப்போஸ்தலர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டார். அவங்க தான் மேல் வீட்டரை ஆவியானவர் இந்த சபை ஏற்பட்டு எல்லாம் ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ எப்போதுமே அப்போ இப்போது இருக்கக்கூடிய சபை இயேசுவின் வருகை வரைக்கும் அதை ஒழுங்குபடுத்தணும், ரெகுலேட் பண்ணணும், ட்ரபிள் ஷூட் பண்ணணும். என்னெல்லாம் இருக்குது? ஒழுங்குபடுத்துதல், முதல்ல அதுவும் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் போடுதல் இல்லையா? ஒரு வீடு கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போடுற மாதிரி ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் சபையின் அனுபவத்துக்கும் அஸ்திபாரம் போடும்போதே இந்த அப்போஸ்தலர் தீர்க்க அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுக்கு தான் அஸ்திபாரமே போடணும். ஒன்றா அங்கே எல்லாம் தெட்டியாச்சு, தப்பு. அந்த காலேஜ் அப்படி சொல்லுது, இந்த பைபிள் காலேஜ் இப்படி சொல்லுது, அந்த அவர் சொல்லுவாருன்னு பல கோட்பாட்டில் செஞ்சுருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சரி, இந்த அஸ்திபாரத்தில் கட்டி மேலே கொண்டு வரும்போது அதில் சில ப்ராப்ளங்கள் வரும். ப்ராப்ளம் என்னது வரும்? பிரச்சனை வரும். ஸோ அந்த ப்ராப்ளத்துக்கு ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இது ஒரு ஒரு எந்திரத்தில் ஒரு கோளாறு வந்தோன்னா அதை சரி பண்ணுறது ட்ரபிள் ஷூட்டிங்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ஜினியர் இல்லையா, மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அந்த ட்ரபிள் ஷூட்டிங் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் உடனே அது எங்கேருந்து பிரச்சனை வருதோ இந்த இடத்துல முதல்ல பவர் வருதா பாரு, ப்ளக்கு சரியாக இருக்கா பாரு, அங்கே கரண்ட் இருக்கா பாரு, ஒயர் சரியாக இருக்கா பாரு, உள்ளே வருதா, அங்கே அடுத்த செக்ஷன் எந்த செக்ஷன் இப்படியே அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த ஃபால்ட் ஃபைண்டிங்னு சொல்லுவோம். அதை அப்படியே ஃபைண்ட் அவுட், ஏதோ ஒரு எந்த இடத்துல அந்த சம்திங் ராங், ஓகே அந்த காம்பனண்ட்டை பாரு, செட் பண்ணு, அதான் ட்ரபிள். இப்படி தான் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறது இல்லையா? உலகத்தில் மண்ணுக்கு போகக்கூடிய கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு தூர போடக்கூடிய ஒரு விஷயத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணுங்க நாங்கள் படுக பாடு, பயங்கர பாடு. எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் எல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ண இட்ஸ் வெரி டஃப், முடியாது. அதுக்கு சர்வீஸ் மேனல் வேணும், ஏகப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் வேணும், நாலேஜ் முடியாது. அதையே அதுக்குள்ள ஆள் தான் அதை ஃபைண்ட் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். இது முக்கியம்னா இதை விட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை ட்ரபிள் ஷூட் பண்ண நமக்கு என்ன செய்யணும்? பேசிக் சர்வீஸ் மேனல் வேணும். அது சர்வீஸ் மேனல்னு சொல்லுவோம். பேசிக் வேணும். எதை வச்சு ட்ரபிள் ஷூட் பண்ணுறது? எந்த டூல் வச்சு செய்கிறது இல்லையா, எந்த ஆயுதத்தை வச்சு செய்கிறது, அது நம்மகிட்ட இருக்கணும். அதை வச்சு தான் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணணும். ஒன்று ஃபவுண்டேஷன் போடுறது, ரெண்டாவது ரெகுலேட் பண்ணுறது, அதை ஒழுங்குபடுத்தி திஸ் வே இப்படி போகணும் அப்படின்னு விட்றது. அடுத்தது எரர் ப்ராப்ளம் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. அடுத்தது ரெமெடின்னு சொல்கிறோம். இப்போ ட்ரபிளை கண்டுபிடிச்சிட்டோம், திஸ் இஸ் தி ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை ரெமெடி, அதுக்கு ஒரு பரிகாரம் உண்டாக்குறது. என்ன பரிகாரம்? என்ன செய்யுது? இந்த காம்பனண்ட்டை பிடுங்கினா என்ன பிரச்சனை வரும், எத்தனை எண்ணத்தை பிடுங்கணும், என்னென்னம்மா இதில் ஆல்ட்ரேஷன் செய்யணும், அது அடுத்த இஷ்யூ. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அப்போது உலக காரியங்கள் இவ்வளவு இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்தும் சபையை குறித்தும் நாம் எவ்வளவு தெளிவுள்ளவர்களாய் எவ்வளவு விழிப்புள்ளவர்களாக இருக்கணுங்கிறத ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? இதெல்லாம் செய்யாததுனால நமக்கு என்ன தெரியும்? 2 கையை அடித்தா தெரியும். ஒரு பழைய காலத்தில் அப்படி தானே, ஒரு ஊழியம் கட்டணும்னா ஒரு கொட்டு வாங்கி வச்சு அடிச்சணும். கொட்டு வாங்கி வச்சு அடித்து ஊழியம் கட்ட முடியுமா? எங்கேருந்து படித்தா அவ்வளோ எனக்கு தெரியல. பழைய காலத்தில் அங்கே ஒரு புதிய ஊழியம் ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு புதிய ஊழியம் ஆரம்பிச்சிடோம்னா முதல்ல ஒரு கொட்டு வாங்கணுமா. பந்தைக்கோசை கோலத்தில் நான் பார்த்த காரியம் எனக்கு தலை சுற்றி போச்சு. ஒரு ஊழியம் ஆரம்பிச்சு கொட்டு வாங்கினவனு எங்கே இருக்குது? எங்கேயாவது இருக்கா?
இங்கே 2 சிங்கி வாங்கணும், டேமரின் வாங்கணும், இதுதான் இது. அடுத்தது மைக்கு வாங்கணும், ஆம்பிளிஃபயர் வாங்கணும், இங்கே இருக்காங்க மைக்கு வாங்கணும், ஆம்பிளிஃபயர் வாங்கணும். இதை வச்சு சபை கட்ட முடியாது. சபை கட்டணும்னா முதலாவது நமக்கு அதுக்குள்ளே அழைப்பு இருக்கணும், இந்த அடிப்படை தெரியணும், ஆவியானவருடைய அங்கீகாரம் அதிகாரம் இருக்கணும் இல்லையா? அது இருந்தாலும் அதுக்குள்ளே கிருபை இருந்தால் கட்டலாம். ஒரு ஆளுக்கு ஜோம் பண்ணோம், பேப வச்சுன்னா ஆளு கூடத்துக்கு வரும், ஜோம் பண்ணால் கூட்டத்துக்கு வரும், அல்லது ஏதோ ஒன்று நடந்தால் வரும். அடுத்தது இந்த ஆளுக்கு என்ன அடிப்படை சத்தியம் சொல்லி இது ஒன்றுமே தெரியாது. அடிப்படை சத்தியம் என்னன்னு வந்த உடனே தூக்கி முக்கு வெள்ளத்தில் போட்டு கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ 1 2 முதல்ல கொட்டு வாங்கணும், அடுத்தது தண்ணியில் முக்கணும், அடுத்தது கையை அடித்தோன்னா ஆவி வந்துடும். இது என்ன கதையாரு? இந்த நான் பார்த்தா சொல்லுகிறேன். அப்படி யார் சொன்னால் உங்கள்கிட்ட முதல்ல தேவனை பற்றிய விசுவாசம், இயேசுவை பற்றிய தேவகுமாரி விசுவாசம், பாவ மன்னிப்பை பற்றிய விசுவாசம், மனம் திரும்புதலை பற்றிய அனுபவம், பாவ அறிக்கை செஞ்சு பாவ மன்னிப்பு எடுக்குது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை வாங்குது. இனி பழச விட்டுரு, இனி தேவ பிள்ளையா வாழுக்கு புது மனுஷனா அவளுக்கு பழைய மனுஷனா அடக்க மனதிலாகி ஞானஸ்நானம் அப்படி இல்லை எழுதியிருக்கு ஞானஸ்நானம். அடுத்தது இப்போ இனி ஆவியானவர் உனக்குள்ள வந்து ஒன்று அடுத்த வழி. இது அதுக்கு ப்ராப்பர் சேனல். இதை விட்டுட்டு கொட்டை வாங்கு, கையடி. ஆமாம், இப்போ ஆவி கொடுக்கறதெல்லாம் கையை அடிச்சிரு சொல்ல துதிச்சிரு துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறாருன்னு எழுதியிருக்கான். அப்போ என்ன செய்யணும்னா துதிச்சிட்டா உடனே ஆவியானவர் அப்படி ஒன்றும் வரமாட்டார். நீ முதல்ல மனம் திரும்பி குணப்படு, கழுவப்படு இல்லையா? நீ அழுக்கா இருந்துட்டு நீ துதிச்சா எப்படி வருவார் ஆவியானவர்? புரியுதா நான் சொல்லுது? பெரிய குழப்பம். இப்படி கிடக்கிறனால 8க்கு 16 கிடக்கு. சண்டை பிடிச்சனோம், காதுகளும் கேட்க கிடவேன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செஞ்சிடும், ஓடி ஒதுங்கி கொஞ்சம் சொல்லி பார்ப்போம். இது உருப்படாது, பின்ன அதில் கடை தட்டிக்கிட்டே கையடிச்சுட்டு கடைன்னு விட்டுட்டு ஒதுக்கி. புரியுதா? ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இது சரிப்பட்டா வராது. அப்போ உனக்கு தெரியாதுன்னா தெரிஞ்ச ஆளுള്ളത് கூப்பிடு போய் இந்த வீடை கட்டுறதுபடி கொத்தனாரை கூப்பிட்டு வீடு கட்டணும், ஆசாரியை கூப்பிட்டு வீடு கட்ட வச்சு அவன் சீவுளி கொட்டாப்புளியும் எடுத்து வச்சுட்டு சீவிட்டு இருப்பான். இல்லை கொத்தனை கூப்பிடு, அவன் வந்து நூலை போடுவான், அவன் செய்வான், அவனுக்கு அடுத்த வேலை எடுத்து. ஸோ அதையும் செய்ய மாட்டாவ. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை உண்டு. சரி, அப்போ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இந்த நல்ல புரிதல் பரிஜானம் உள்ளவர்களாக இருந்தால் தான் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும், சாத்தானை ஜெயிக்க முடியும். தேவ திட்டத்தை பரலோக தேவனுடைய காரியம் இல்லை எங்கே செய்யுது. பேதுரு விட்டு ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் தரவுகோல்களை உனக்கு தருவேன், பாதாளத்தின் வாசல் உள்ளதை மேற்கொள்வதில்லை. ஒரு பெரிய தரவுகள் தான். உடனே கத்தோலிக்கர் என்ன செய்யுது, பேதுரு மாதிரி ஒன்றா செஞ்சு ஒரு கையில் ஒரு சாவியும் கொடுத்து விட்டுருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? கத்தோலிக்க கோயில் அவர்கிட்ட சாவி இருக்கான். எங்க இதா சொன்னது, பரலோக ராஜ்யத்துக்கு ஜனங்கள் கொண்டு போகிறதுக்குள்ள வழி, அதுக்குள்ள முறைகளை ஏக சொல்லி கொடுத்து சாவியும் கொடுத்து அங்கே விட்டுறப்படாது. சரி, இப்படி இந்த அறிவெல்லாம் என்ன கம்மியாக இருக்கு. ஆக இதெல்லாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய அனந்த ஞானம், பூரணம், அவருடைய பொக்கிஷம்லாம் பல வார்த்தைகள் இருக்கு. அதை அடைய பிரயாசப்படணும். இப்போ ஃபைனல் அண்ட் சிம்பிள், ஈஸி அண்ட் சிம்பிள் சொல்கிறேன். வேறு சங்கியார நீர் சொல்ல பார்த்தா எங்களுக்கு தலை சுத்துது, மாண்டா சுத்துது, இது இந்த ஜென்மத்தில் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். கேட்கும்போது அப்படி தான் தோணும். அதான் நான் இதுக்கு மேலே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு சொல்லித்தாரும், எப்படியா எங்களை நடத்தும், எங்களுக்கு இவ்வளவுதான் இருக்குது, முடிஞ்ச நீர் செய்யணும். அவருக்கு கரத்தில் ஒரு சமர்ப்பணம் இல்லையா? வீட்டு அந்த வார்த்தை தான் வருது. அர்ப்பணத்தை ஆழப்படுத்தி ஆண்டவரோடு நடக்கும்போது ஏதாவது நல்லா செய்யாட்டாலும் நம்ம கொண்டு ஏதாவது கொஞ்சம் சரி இவரை கொஞ்சம் இன்னொரு கொண்டு இன்னொன்று செய்கிறார், அப்படி அதை செய்ய முடியும். அப்போ எளிதான வழி சமர்ப்பணம், தாழ்மை. இது ப்ராப்ளம் இஷ்யூ என்னன்னா, அது எங்கள் சபை, எங்கள் ஸ்தாபனம், எங்கள் மரபு, இந்த மாதிரி பேச்செல்லாம் தூர விட்டுறணும். பாரம்பரியம், மரபு, வழக்கம், இந்த குப்பையெல்லாம் தூர போட்டுட்டு அதில் வேண்டாம், நீர் சொல்லி தரோம், நீர் படித்து தரோம், நீர் சொல்லுதை நாங்கள் செய்வோம். எங்களுக்கு அப்படி மெதுவாக நீங்கள் போய் பழகி பாருங்கள். நான் அப்படி போய் பழகுனவை, அப்படி போய் பழகுனாலேயாக்கும் இந்த சூழ்நிலைக்கு வர முடிஞ்சது. உங்களுக்கு எனக்கு பேசவும் முடிஞ்சது, உங்களுக்கு முடியணும் இல்லையா? ரொம்ப முடியாட்டாலும் ஓரளவு உங்கள் தகுதிக்கேற்ப முடியணும். அப்படி நீங்கள் ஒரு பிரயாசம் இருக்கணும். சரியா நான் சொல்லுது? நான் முடிக்கிறேன். வெறும் ஜபம் கிடையாது பாருங்க, நமக்கு ஒரு தெளிவான பிரயாசம், உழைப்பு, அர்ப்பணம் எல்லாம் இணைஞ்ச ஜபம். நிறைய பேர் ஜபம் 50 நாள் 60 நாள் ஜபான்னு போட்டு ஒன்றும் உருப்படையில இல்லையே. நீ அர்ப்பணிச்சு புரிஞ்சதில் கொஞ்சம் கொஞ்சமாக போனேன்னா அடுத்தது காட்டி தருவார். இப்படி ஆண்டவரோடு இணைந்து நடக்கிற அனுபவத்தில் பழகும்போது மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இல்லையா? ஒரு ஐடியா கிடைச்சா உங்களுக்கு. அப்போ என்ன ஆரம்பித்தோன்னா, லௌகீக ஞானம், மாயமான தாழ்மை, பாரம்பரிய வழக்கங்கள், இவைகள் எல்லாம் போகாமல் அந்த வாசனை அப்படி தான் முடியும். இதெல்லாம் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இல்லையா? எதை பற்றினது அல்ல? இதெல்லாம் உலகத்தில் ஒவ்வொருத்தன் ஞானம் பெரிய, எங்களுக்கு உபதேசம் பெருசு, ஒருத்தன் 5 சொல்லுவான், ஒருத்தன் 7 சொல்லுவான், ஒருத்தன் 9 சொல்லுவான். ஒரு இடத்துல நம்மடிக்கேன், ஒரு ஊழியர் கூட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டு, நானே இருக்கேன், எல்லாம் ஊழியக்காரில். அஸ்திபார உபதேசம் எத்தனை அப்படின்னு கேள்வி. அப்போது
அவங்களுக்கு படித்து கொடுத்துருக்காவ 5, இன்னொருத்தன் சொல்லுவான் 7. நான் சொன்னேன் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொன்ன எல்லா உபதேசம் தான் அஸ்திவாரம் தான். தீந்தா கள்ளத்தனத்தை பார்த்துடுங்க. அவனு 4-5 எடுத்து வச்சிருக்கான், இவ்வளவுதான் அஸ்திவாரம். கிறிஸ்து மூலக்கல், அப்போஸ்தலர் அஸ்திவாரம், கிறிஸ்து மூலக்கல்லுன்னு சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து தானே அஸ்திவாரம்னு சொல்லணும். ஏசு சொன்னதும் செஞ்ச எல்லா அஸ்திவாரம் தான், முக்கலக்கல் தான். அப்போஸ்தலர் சொன்ன எல்லா சொன்னதும் இதுக்கு 3-4 அதுபடி வசனம் இருக்கா எங்கேயாவது? அஸ்திவார உபதேசம் 5 ஆகும் 7 ஆகணும் எங்கேயாவது வசனம் இருக்கா? ஒன்றும் வசனம் கிடையாது. இவையே சிலதை கணக்கு போட்டு வச்சிருக்கா 5, 7, அது முரண்பாட்டில் இருக்கு. சரி, அப்படியெல்லாம் போகாமல் கிறிஸ்து அவரோடு இணைந்து சமர்ப்பித்து ஜெபித்து கீழ்ப்படிந்து நீங்கள் வாழும்போது இந்த மேலான அனுபவத்துக்கு நடத்துவார். நம்ம கிறிஸ்து நிறைவேக்குவோம், சரீரமாகிய சபையின் பூரணத்திற்கும் நாம் நடந்து செல்ல முடியும். அப்போ நம்மை தாழ்த்துவோமா? ஒப்பு கொடுப்பீங்களா?